எல்லாருக்கும் வணக்கங்க. இது அர்ஜுன்காதான். இன்னைக்கு பாருங்க, இந்த செடி மல்லிகைப்பூ செடிங்கெல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. பின்னாடி தெரியுது பாருங்க. எல்லாமே போன வாட்டி வெட்டி விட்டதுங்க 3 வாரத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் மீளம் துளசி விட்டோம்னா பூ இன்னும் தெளிவாக நல்லா பூக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நம்ம பார்க்கும்போது, செடியை பார்க்கும்போதும். அதனால எல்லா செடிக்கும், ஏன்னா அந்த வெயிலுக்கு வந்து கருப்பாக பூச்சி விழுது பார்த்தீங்களா, வண்டு மாதிரி, அதெல்லாம் விழாது. அதுக்கோசம் இன்னைக்கு வந்து இது அடிக்க போகிறேன். அடிக்கும் போது காமிக்கிறேன் பாருங்க. இப்போ எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க. இதுக்கு அடிச்சு விட்டு பண்ணலாங்க. இப்போ பாருங்க, அதில் வந்து இந்த மீன் செதில் இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இப்போ வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணால் தான் அடிக்க முடியும். இதில் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிட்டு அடிக்கலாம். ஏன்னா அது வந்து ரொம்ப திக்காக இருக்கிறது வடியாது. அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள், ஊற்றுற பாருங்க. காற்று வேறு அடிக்குது. இது போதுங்க, ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். வந்தால் நம்ம அடிக்கும் போது அந்த ஃபில்ட்ரு பண்ணி அடிக்க தான் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அப்படியே போய் மாட்டிக்கும், நம்மளால் அடிக்க முடியாது. பாருங்க, இப்போ இந்த மல்லி செடியில் எவ்வளோ பூ அரும்பு கட்டியிருக்கு பாருங்க. இதெல்லாம் நம்ம வெட்டி விட்டது தாங்க. 3 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் வெட்டி விட்டு. இப்போ அதில் எவ்வளோ பூ இந்த நேரத்தில் அடித்தாதான் நம்ம செடி வந்து பார்க்க நல்லா இருக்குங்க. இப்போ இதுவே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன் பாருங்கள். மண் காயாத அளவுக்கு வச்சுருப்பாங்க எப்போவுமே செடிங்களில். பாருங்க, ஒரு இது கூட பூ இல்லாமல் இல்லை. இதெல்லாம் அடியில் தான் பாருங்கள். அதனால் இப்போ இவங்களுக்கு அடிச்சு விடுவோம். 3 மல்லி செடியில் எவ்வளோ அரும்பு கட்டியிருக்கு பாருங்கள். 3 ஒரே வரிசையில் வச்சிருக்கிறதுனால நமக்கு அடிக்க கஷ்டமா இல்லை. பூவுங்க, இந்த குண்டு மல்லி சும்மாவே 4-5 பூத்துட்டு இருந்தது. இன்னைக்கு 10-15 பூ பூத்து இருந்ததுங்க. அப்படியே இந்த இது மாதிரி இருந்துச்சு பார்க்கவே. இதெல்லாம் இன்னைக்கு எடுத்ததுதான். அப்படி இப்படி வந்த இது அந்த பெரிய மல்லின்னு சொன்ன பார்த்தீங்களா, அப்போதான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. பூத்து இப்போ முடிஞ்சு 2வது அரும்பு கட்டுது. இதெல்லாம் பெரிய மல்லிங்க, ரோஸ் மல்லி மாதிரி இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது. அதுக்கு மேலே இது வந்து ரோஸ் மாதிரி 2-4-5 இதழ் தான் இருக்கும், ஆனால் பெரிய பூவாக இருக்கும். மண்ணு தான் அள்ளி போட்டேங்க. அந்த தொட்டியில் எலுமிச்சை மரத்தோடு இருந்ததுன்னு எடுத்து போட்டேன். இப்போ இதில் எப்படி இருந்ததோ தெரியல, பூ பூக்க வந்துருச்சு பாருங்க. அதனால இதை எடுத்து போடாமல் வச்சுருக்கேன். சரி, இதில் 2 கிழங்கு எடுத்து போடலான்ட்டு. மாறி இல்லை, மிளகா காய்ச்சிக்கிட்டே இருக்கு, எடுக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆகுது. எவ்வளோ காய் இருக்குது பாருங்க. போன வாரம் கூட எடுத்தோம் ஒரு 1/4 கிலோ மிளகா கிட்ட. இப்போ பாருங்க, பழுக்கட்டுன்னு விட்டு வச்சுருக்காங்க. பழுத்தது இயற்கை பறித்து வச்சுருக்கேன் வீட்டில். இப்போ இதில் பழுக்குது. அங்கேயும் இருக்குது ஒரு செடி, அதுலேயும் பழுத்து இருக்குது. சரி இருக்கட்டும், நல்லா பழுத்து முடிச்ச பிறகு எடுத்துக்கலாம், சமையலுக்கு தாளிக்கிறதுக்கு கொள்றதுக்கு ஆகும்ட்டு
அப்படியே வச்சிருக்கேன். பூ இருந்துகிட்டே இருக்கு பாருங்க. அதுல எப்பவும் மிளகாயில பூ இல்லாத நேரமே இருக்காது. காய் இது இருக்கு பாருங்க. இதோட பெருசா இருந்ததுங்க. போன வாட்டி கடிச்சிட்டு போயிடுச்சு. இந்த வாட்டி நான் கண்டுக்கல. சரி கிடக்கட்டும், இருந்தா இருக்கட்டும், எல்லாம் எடுக்கலாம். அணில் சாப்பிட்டு போட்டுன்னு விட்டேன். அந்த மாதிரி ஒரு 4 இடத்துல இருக்கு. இது தானா வந்த கொய்யாங்க. நான் வாங்கி வச்சதெல்லாம் காய்க்கும் போது பட்டு போயிடுச்சு. இது தானா வந்தது. அதுவே ஒரு வாட்டி வீடியோல ஒரு இது நான் போட்டிருப்பேன். தானா வந்த கொய்யா எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இது. எப்படி இது நம்ம இப்படி அடிக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த பூச்சிங்க வராதுங்க. இந்த 8 கால் பூச்சி சிலம்பு மாதிரி கெட்டுது பார்த்தீங்களா, அது இருக்காது செடியில. அந்த கருப்பு கருப்பா பூச்சி விழுதுன்னு சொல்றேன் பாருங்க, அதுவும் இந்த வாடைக்கு வராது. இந்த வெயில் வந்த உடனே எறும்புகள் அதிகமா செடிங்களுக்குள்ள இருக்கு. அது இருக்கிறதுனால தான் இந்த கருப்பு பூச்சியும் விழுது. அஸ்வினி பூச்சி மாதிரி ஒரு மாதிரி சின்ன சின்ன வண்டு மாதிரி இருக்கு. அதுக்கோசம் இப்போ இதை அடிக்கிறாங்க. அது இந்த மாதிரி இருக்குங்க வரும்போது. இதை இருக்கு பாருங்க. இப்போ இது வந்து காஞ்சிருக்கு, இந்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது அர்ஜுன் கார்டன். நன்றி, வணக்கம்.